ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அவரைக்காயில் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம அவரைக்காய் தேங்காய் போட்ட கறியோ இல்லை கூட்டோ பண்ணி சாப்பிடுவோம், இல்லை சாம்பார் பண்ணுவோம். இப்போ நாம் பார்க்க போகிறது அவரைக்காயில் ஒரு சப்ஜி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வேக வச்ச அவரைக்காய், வேக வச்ச வேர்க்கடலை, அப்புறம் ஒரு தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுண்டு கடுகு தாளிச்சுண்டு உளுத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்த அப்புறமா அடுத்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். முதல்ல வெங்காயத்தை போடணும், நல்லா கொஞ்சம் வதங்கின அப்புறமா தக்காளியை சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கினவுடனே இந்த வேக வச்ச வேர்க்கடலை, அதுக்கப்புறமா அவரைக்காய், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேர்க்கடலை நைட்டே கொஞ்சம் ஊற வச்சு காத்தால் அதை வேக வச்சுக்கணும். அது மட்டும் நம்ம ஞாபகமாக செஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு இந்த சப்ஜி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். எந்த சாதமாக இருந்தாலும், குழம்போ, ரசமோ, தயிரோ, எல்லாத்துக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். ப்ளஸ் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.